வணக்கம். வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரண மனுஷன் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிரா நின்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான போராட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒருத்தரோட கதை இல்ல, ஆன்லைன்ல பொருள் வாங்குற நம்ம எல்லாருக்குமான ஒரு முக்கியமான பாடம். வாங்க, இந்த நீதி போராட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆசையா 1,30,000 ரூபாய் கொடுத்து ஒரு போனை ஆர்டர் பண்றீங்க. ஆனா பார்சலை பிரிச்சு பார்த்தா அது ஒரு போலி போனா இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம கதையே இந்த ஒரு ஷாக்கிங்கான கேள்வியில இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, கதைக்குள்ள போலாம். முதல்ல என்னதான் நடந்துச்சு? ரொம்ப ஆசையா ஒரு காஸ்ட்லியான பொருளை ஆர்டர் பண்றாங்க. ஆனா கைக்கு கிடைச்சதோ ஒரு பயங்கரமான ஏமாற்றம். இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. பேரு அசோக், பட் பெங்களூர்ல இருக்காரு. அவர் அமேசான்ல ஒரு புத்தம் புது ஐபோன் 14 Pro Max ஆர்டர் பண்ணியிருக்காரு. விலை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய். பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண ஆன்லைன் பர்ச்சேஸ் மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஸோ ஏப்ரல் 2023ல ஆர்டர் பண்றாரு. டெலிவரி நாளும் வந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அந்த பார்சலை பிரிக்கிறாரு. ஆனா உள்ள அவர் எதிர்பார்த்த புத்தம் புது ஐபோன் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு பழைய டியூப்ளிகேட் ஃபோன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த நிமிஷம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு. ஓகே, தப்பு நடந்து போச்சு. இப்போ கம்பெனிங்க என்ன பண்ணணும்? அதை சரி பண்ணணும், கரெக்டா? ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. அசோக்குக்கு வந்த பதில் அவருக்கு வந்த அந்த போலி போனை விட பெரிய ஷாக்கா இருந்துச்சு. கம்பெனிங்க சொன்ன பதில கேட்டா நமக்கே தலை சுத்துறோம். ஃபர்ஸ்ட் அமேசான் என்ன சொல்லுது? சரி சார், ரீஃபண்ட் பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இல்ல நீங்க தப்பான பொருளை ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க, அதனால ரீஃபண்ட் கிடையாதுன்னு பிளேட்டை மாத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த போனை வித்த செல்லர் இருக்காங்க இல்லையா, அப்பாரியோ, அவங்க என்னடானா இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு மொத்தமா கைவரிச்சிட்டாங்க. பாவம் அசோக், ரெண்டு பக்கமும் இடி. பாருங்க, இதுதான் அமேசானோட ஃபைனல் வேர்ட்ஸ். ஒரு கஸ்டமருக்கு இதை விட பெரிய ஒரு விரக்தி வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. 1,30,000 ரூபா பணமும் போச்சு, கம்பெனியும் இப்படி கைவரிச்சிடுச்சு. இப்போ அவர் என்னதான் பண்ணுவாரு? ஆனா நம்ம ஆளு அசோக் பட் இதோட விட்டுடுற ஆள் இல்ல. கஸ்டமர் கேர்ல நீதி கிடைக்கலனா என்ன, அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இங்க தாங்க கதையோட முக்கியமான டர்னிங் பாயிண்டே வருது. இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப். தன்னோட நஷ்டத்தை ஏத்துக்காம அசோக் நேரா கன்சியூமர் கோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போறாரு. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில சோர்ந்து போயிருப்பாங்க. சரி, போனது போச்சுன்னு விட்டுருப்பாங்க. ஆனா அவர் இல்ல, நான் போராடுவேன்னு முடிவு பண்ணாரு. சோ இந்த லீகல் ஃபைட்டோட ரிசல்ட் என்ன? கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு? வாங்க இப்போ கதையோட கிளைமேக்ஸை பார்க்கலாம். கோர்ட் இந்த கேஸ சும்மா பார்க்கல, ரொம்ப டீப்பா விசாரிச்சாங்க. அப்போ என்ன தெரிய வந்துச்சு தெரியுமா? அமேசான் கிட்ட அவங்க ஒரிஜினல் ஃபோன் தான் அனுப்பணும்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. டெலிவரி பண்ண ஆள்கிட்ட கூட சரியா விசாரிக்கவே இல்ல. சோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அசோக் சொல்றதுதான் சரி, அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு கோர்ட் முடிவு பண்ணுச்சு. எத்தனையோ மாச போராட்டத்துக்கு அப்புறமா கடைசியா அந்த நாள் வந்துச்சு. ஜனவரி 12 அன்னைக்கு தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அந்த தீர்ப்பு எதிர்பார்த்த மாதிரியே அசோக்குக்கு சாதகமா வந்துச்சு. தீர்ப்புல பாயிண்டே இதுதான். அசோக் கட்டின அந்த 1,30,000 ரூபாயும் ஒரு பைசா விடாம அமேசானும் அந்த செல்லரான அப்பாரியோவும் சேர்ந்து அவருக்கு திருப்பி கொடுக்கணும்னு உத்தரவு. இது நிஜமாவே ஒரு பெரிய வெற்றி இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த கேஸுக்காக அவர் அலைஞ்சது, அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், செலவு, இதுக்கெல்லாம் சேர்த்து 2,000 ரூபாய் நஷ்ட ஈடும் கொடுக்கணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. இந்த 2,000 ரூபாய் பணத்தை விட அவருக்கு கிடைச்ச ஒரு நீதி, ஒரு அங்கீகாரம். பாருங்க, இந்த கதை வெறும் அசோக் பட்டோட வெற்றி மட்டும் இல்ல, இது நம்மள மாதிரி ஆன்லைன்ல பொருள் வாங்குற ஒவ்வொரு கன்சியூமருக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தையும் இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நிறைய பேருக்கு இந்த கன்சியூமர் கோர்ட்டை பத்தி சரியா தெரியறதில்ல. அது வெறும் ஒரு கோர்ட் கிடையாது, அது நமக்காக நம்ம உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கருவி. எவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, அவங்க பண்ற தப்புக்கு எதிராக நம்மள மாதிரி சாதாரண மக்களும் தைரியமா இங்க போய் நிக்கலாம். சரி, இந்த மொத்த கதையில இருந்தும் நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? 3 முக்கியமான விஷயம். 1, நீங்க ஆன்லைன்ல என்ன வாங்கினாலும் சரி எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்க. 2வது, கஸ்டமர் சர்வீஸ்ல முடியாதுன்னு சொன்னா அதோட விட்டுறாதீங்க, விடாமுயற்சியா இருங்க. 3வது, ரொம்ப முக்கியமானது, ஒரு கன்சியூமரா உங்க உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சியூமர் கோர்ட் நம்மங்களுக்காகத்தான் இருக்கு. கடைசியா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு ஆன்லைன் ஷாப்பரா உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு உங்களுக்கு உண்மையிலே தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அசோக் பட்டோட கதை நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்ம உரிமைகளை நம்ம சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எந்த பெரிய நிறுவனத்தையும் எதிர்த்து நாமளும் தைரியமா நிக்கலாம். வணக்கம். வணக்கம்.